நீங்களும் ஒரு டிசைனாக செய்து கொடுத்தா அம்மா எனக்கு லாமா தாங்க தாரா தாங்கன்னு சொல்லி சாப்பிடுவார்கள். என்னுடைய வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கு எங்களோட விடுமுறை வீட்டில் வந்து பேன்கேக் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி இதில் பார்ப்போம். அதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிறேன், 2 முட்டை, பால், அடுத்தது மற்றது என்ன பேர் அதுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்துருக்குறேன். சரி, இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிக்கிறேன். கரண்டியால் என்னதுன்னா வீட்டில் மிக்சியில் அடிக்கிறது, இஞ்சி எப்படி அடிக்குது ஒரு கையில், இதுக்கு நல்லா மசிச்சு போட்டு மாவை சேர்க்கலாம். நான் பட்டர் சொல்ல மறந்து போனேன். நீங்கள் பட்டரில் நெய் விடலாம், நல்லா இருக்கும். பட்டர் போடுறேன் நான். ரெண்டு முட்டையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இதில் இதையும் இதோட இப்போ மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ இதில் நான் இந்த பேக்கிங் சோடாவை ஒரு 2-3 கிராம் அப்படி சேர்க்குறேன். அதாவது ஒரு தேக்கரண்டி என்று சொல்லலாம். இதையும் மிக்ஸ் பண்ணுவோம். நான் மாவு வந்து இந்த சாப்பாட்டு கரண்டியில் ஒரு 10 கரண்டி போடுறேன். இங்கே இருக்கிற திராசு ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட் பேன்கேக்குன்னு சொல்கிறோட எங்களோட விடுமுறையில் நிற்கிற நேரம் என்ன நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்றோம்னு சொல்கிறதுக்காகத்தான் எடுக்கிறேன். இந்த கலவையோடு நீ பாலையும் கலந்து ஊற்றுவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். சரி, இதை செய்து பார்ப்போம் இப்படி வருதாண்டு. கரடி செய்வோம். அது வந்து ஒரு டிசைனாக போட்டுது. சரி, எடுத்து பார்ப்போம் அப்படி வருதுண்டு. எங்களோட பியாமல் வருதோ அல்லது பார்க்க எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனது கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நல்ல கலராக வந்துருக்குது. இப்போ ஒரு தாரா வந்து செய்து பார்ப்போம் அப்படி வருதாண்டு. தாரா மாதிரி இருக்கா, லாமா மாதிரி இருக்குதா? இப்படி குழந்தைகளுக்கு நீங்களும் ஒரு டிசைனாக செய்து கொடுத்தா அம்மா எனக்கு லாமா தாங்க தாரா தாங்கன்னு சொல்லி சாப்பிடுவார்கள். என்னுடைய காணொலியை காண வந்தவங்களுக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் ஜஸ்ட் நவ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். கொரோனா வைரஸ் சென்று வருகிறேன் நண்பர்களை, மீண்டும் வருவேன். தொடர்ந்து என்னுடன் வாருங்கள். நன்றி, வணக்கம்.